மீனு மீனு, உன் வீட்ல இருந்து பார்த்தா வானம் ரொம்ப பக்கத்துல தெரியுமாமே. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் இத பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா காதுஜி, உங்களுக்கு தெரியாதா என்ன? மீனும் மரத்துல இருந்து படுத்தபடியே மேல பார்த்தான்னா வானம் அவ தலையில இடிக்கும். அவ்வளவு தூரத்துல அவ வீடு கட்டியிருக்கா. இப்படி பேசின காகங்கள் ரெண்டு பேரும் மீனுவை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க கோரியக்கா, ஒருத்தரோட ஏழ்மைய எப்பயும் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் இப்படியே வச்சிட மாட்டாரு. எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் உங்களை மாதிரி ஒரு வீடு கட்டி சந்தோஷமா வாழத்தான் போறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்ன மீனு, பயங்கர திமிரா பேசுற? என்னாச்சு உனக்கு? பழசெல்லாம் மறந்துட்டியா? திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா நீ உன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல தான் நிப்ப. இந்த மாதிரி காகங்கள் பேசினதை கேட்டு மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப கவலையோட பறந்து போனான். இங்க பாருடா தங்கம், மழை காலங்கிறது சாதாரண ஒண்ணுதான். அது வருஷத்துக்கு 3 மாசம் இருக்கும். இந்த பருவநிலை மாற்றத்தெல்லாம் பறவைகளான நாம சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த மழையில நினைய விட மாட்டேன், சரியா? இப்படி சொன்ன மீனு தான் குழந்தைக்கு அவ எடுத்துட்டு வந்து தானியத்தை கொடுத்தா. சோனுவும் அதை சாப்பிட ஆரம்பிச்சான். சோனு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பயங்கரமா இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரிடா தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத. இரு, இந்த வந்துடுறேன். அம்மா இப்பவே போய் அந்த காகங்கள் வீட்டுல உனக்கு மட்டுமாச்சும் தங்கறதுக்கு இடம் கேட்டுட்டு வரேன். அப்படி சொன்ன மீனு நேரா காகங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சா. காதுஜி, அந்த மீனு தான் வந்து கதவை தட்டுறான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அந்த மீனுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட திமுறா பேசினதுக்கு அவளுக்கு இதுதான் தண்டனை. ஆமா கோரி, நானும் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன். இரு, அந்த மீனுவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். மீனு, என்ன வேணும் உனக்கு? ஏன் இந்த நேரத்துல வந்திருக்க? காலு அண்ணா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் குழந்தை தங்கறதுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்களேன். பாவம், அவ ரொம்ப குளிரல அவதிப்பட்டு இருக்கா. என்ன மீனு, மத்தியானம் அவ்வளவு வீரவசனமா பேசின, இப்ப என்னடானா வந்து எங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? எவ்வளவு திமிரா பேசின, இப்ப நல்லா அனுபவி. நீ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பயுமே எங்க வீட்டுல உங்க 2 பேருக்கும் இடமே இல்ல. அப்படி சொன்ன காலு ரொம்ப வேகமா அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாத மீனும் ரொம்பவே சோகத்தோட தன் கூட்டுக்கு வந்தா. சோனு, அம்மா எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு, ஆனா யாருமே கதவை திறக்கல. அதனால ஒண்ணு பண்ணலாம்டா. அம்மா உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்றேன். அந்த இடத்துலயே நீ இரு. நான் கூட்ட ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு வரேன், சரியா? இல்ல தங்கம், ஒரு அம்மாவா இது என்னோட கடமை. நீ பத்திரமா நான் சொல்ற இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோனுவை கூப்பிட்டுட்டு மீனு ரொம்ப தூரம் பறந்து வந்தா. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா மீனு கண்ணுல ஒரு மரத்துல இருக்கிற பொந்து பட்டுச்சு. சோனு, அம்மா திரும்பி வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ பத்திரமா இந்த இடத்துலயே இருக்கணும். இதை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. ஒரு வழியா ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் குழந்தைய விட்டுட்டு தான் கூட்டுக்கு வந்த மீனு அங்க இருக்க சில கொடிகளை வச்சு அவளுக்குன்னு ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சா. எங்க அம்மா எவ்வளோ பாவம். இந்த மழையில அவங்க மட்டும் தனியா ஒரு வீடு செய்யறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, நீ எதுக்காக இப்படி ஏழை பணக்காரவங்கன்னு வித்தியாசத்தோட படைச்ச? என்ன மாதிரி எவ்வளோ ஏழை குழந்தைங்க இப்படி மழை வெயில்னு ஒரு வீடு கூட இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி சோனு அவ அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அவளோட கண்ணீர் துளிகள் அந்த மரத்து மேல பட்டுச்சு. உடனே அந்த மரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு சோனு, நீ எதுக்காக இப்போ இவ்ளோ அழற? நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பாரு மரமே,
என்னோட அம்மா மட்டும் இந்த மழையில நினைஞ்சிட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாததுனால தானே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும். எதுக்காக அந்த கடவுள் எங்களுக்கு மட்டும் ஒரு வீடை கொடுக்கல? இங்க பாரு சோனு, அந்த கடவுள் யாருக்கும் நேரடியா உதவி செய்ய மாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலமா தான் கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த உதவி கிடைக்கும். நீ அதனால கடவுள் கிட்ட கண்ணை மூடி உன்னோட வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோ. இந்த மாதிரி அந்த மரம் சொன்னதை கேட்ட சோனு குருவி கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்த சோனு குருவிக்கு அது கண்ணுக்கு எதிர ஒரு அழகான வீடு இருக்கத பார்த்துச்சு. சோனு, பாத்தியா, உன்னோட வேண்டுதலை கேட்டு கடவுள் உனக்காகவே ஒரு வீடை கொடுத்துட்டாரு. இனிமே நீ இதுல சந்தோஷமா இருக்கலாம். மரமே, நீ சொல்றது அத்தனையும் நிஜமா? என்னால இத நம்பவே முடியல. சோனு, நடக்கிறது எல்லாமே நிஜம்தான். நீ நம்பிதான் ஆகணும். நான் சாதாரண மரம் இல்ல, கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட மரம். உன்னோட கண்ணீரை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய உனக்கு செஞ்சிருக்கேன். நீ பண்ணது சின்ன உதவி இல்ல, ரொம்ப பெரிய உதவி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ செஞ்ச இந்த உதவிய நான் மறக்க மாட்டேன். மரமே, நான் இப்பவே போய் என் அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இந்த வீட்டை காட்டுறேன். அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படி சொன்ன சோனு தான் அம்மாவை தேடி தான் கூட்ட நோக்கி போனா. சோனு, அம்மா உன்னை அங்கேயே பத்திரமா இருக்க சொன்ன. நீ எதுக்காக இப்போ இந்த மழையில நினைச்சிட்டு இங்க வந்திருக்க? அம்மா, உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். உடனே நீங்க என் கூட வாங்க. உங்ககிட்ட அதை காட்டணும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். இல்லடா செல்லம், மழை ரொம்பவே அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடு கட்ட வேண்டியது ரொம்பவே அவசியம். நீ போய் அங்கேயே இரு, நான் வந்து அந்த பரிசு என்னன்னு பாத்துக்கிறேன். இப்போ இந்த கூட்டை மட்டும் கட்டி முடிச்சிடுறேன். அம்மா, கூடு கட்டுறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க எனக்காக இப்பவே என் கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா தான் அம்மாவை கெஞ்சி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க போன மீனுக்கு அந்த வீட்டை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். சோனு, இந்த வீடு யாரோடது? அம்மாவை எதுக்காக நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, இந்த வீடு இனிமே நம்மளுக்கு சொந்தம். இந்த வீட்டை எனக்கு அந்த மரம் தான் பரிசா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னான். இதை கேட்ட மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன் குழந்தைய அந்த வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு ரொம்ப வேகமா காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. நேரா புல்புல்லை நோக்கி போன மீனு அங்க இருக்கிற புல்புல் கிட்ட பேசி புல்புல்ல தன்னோட கூட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இந்த மாதிரி காட்டுல இருக்கிற வீடு இல்லாத பறவைங்களை போய் பார்த்த மீனும் அந்த பறவைங்க எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சோனு, நான் பிறந்ததுல இருந்தே இப்பதான் மழை பெய்யறப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்டா. இது எல்லாமே உன்னாலதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி சொன்ன மீனும் மற்ற பறவைங்க கூட சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிற சுவையான பழங்களை மழைக்கு இதமா சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து வீடு இல்லாத மற்ற பறவைங்களும் மீனு கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.